வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். ஐரோப்பா, அமெரிக்கா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ரஞ்சினி. வணக்கம் ஜூடின் சிந்துஜன். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நேசக்கரத்தை நீட்டியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யோசனைகளை சமர்ப்பிப்பு. புதிய அரசியல் கட்சி தொடர்பிலான தகவல் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து. வெளிமடை டயபரா தோட்டத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கண்டன பேரணிகளுக்கு நீதிமன்றம் தடை. நடுநிலைமையான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றும் இலங்கை உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நட்புக்கரம் நீட்டியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான புதிய தூதுவர்கள் 7 பேர் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் இன்று முற்பகல் ஜனாதிபதியிடம் தமது நட்சான்று பத்திரங்களை கையளித்தனர். வெளியுறவுத்துறை கொள்கையில் இலங்கையின் நடுநிலை தன்மை குறித்து ஜனாதிபதி இதன்போது ராஜதந்திரிகளுக்கு தெளிவுபடுத்தியதுடன் உலகின் அனைத்து நாடுகளும் இலங்கைக்கு நட்புக்கரம் நீட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். சிலி, செக் குடியரசு, டென்மார்க், குவாத்தமாலா, ஐவரி கோஸ்ட், கம்போடியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் சைப்ரஸின் உயர்ஸ்தானிகரும் ஜனாதிபதியிடம் தமது நட்சான்றிதழை கையளித்தனர். இலங்கைக்கு எதிரான நாடு என எந்த நாடும் தற்போது இல்லை என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வெளிமலை டயரபா தோட்டத்தில் உள்ள மதுபான சாலைக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து குறித்த மதுபான சாலை மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி டயரபா தோட்டத்தில் உள்ள மதுபான சாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 28 வயதான காந்தி விஜயச்சந்திரன் என்ற இளைஞன் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார். இளைஞன் உயிரிழந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து சிலர் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற மதுபான சாலையை நேற்றிரவு சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து வெளிமடை டயரபா சந்தையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் போலீஸ் கழக தடுப்பு பிரிவினரும் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இளைஞன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் டயரபா தோட்ட மக்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் டயரபா பகுதியில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீதிக்கு குறுக்காக மரங்களும் போடப்பட்டிருந்தன. இதேவேளை உயிரிழந்த இளைஞனின் பிரேத பரிசோதனை பதுளை வைத்தியசாலையில் இன்று நடைபெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் இன்று பண்டாரவளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை இம்மாதம் 25ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 21ஆம் அன்றைக்கு அம்மா வீட்டில இருந்து அண்ணா சொல்லியிருக்கு, நீங்க போயிட்டு சின்னம்மா வீட்டுல இருங்க, நான் இருக்கிறேன்ட்டு. அம்மா மேல போயிட்டாங்க. போனோட்டி இவர் கொஞ்ச நேரம் சென்று என்ன நடந்துச்சின்னு தெரியல, பாருக்கு போனாரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்டுல காலையில அம்மா வந்து பார்க்கையில படுத்திருக்குன்னு நினைச்சா போயிட்டு குப்பரா கிடந்தால பெரட்டி போட்டிருக்கு. பெரட்டி போட்டோடி தான் தெரியும் அடிச்சு போட்டிருக்காங்கன்னு. அப்ப வீல் எடுத்தாந்து வீல் கேட்டையில தான் சொன்னாங்க போலீஸ்காரங்க வந்து பார்ல உள்ளவங்க தான் அடிச்சிருக்காங்கன்னு. பார்ல அடிச்சவங்க தான் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கணும். போறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. இவர் போனாரு சல்லி மாத்த போயிட்டு மிச்ச சல்லி கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லித்தான் வெளியே பிடிச்சி தள்ளி இரும்புல கம்புல அடிச்சு மண்டையை உடைச்சி அனுப்பி கொண்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட போட்டு போயிருக்காங்க. அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். மக்கள் நாள் கொண்டு போனிட்டு தான் தெரியும் இவங்க அடிச்சாங்கன்ட்டு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தெரியாம கொண்டாந்து போட்டு போயிருக்காங்க வீட்டுல. வெளிமடை டயரபா சந்தையில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி கடந்த 4ஆம் தேதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை நாளைய தினம் வெளிமடை டயரபா தோட்டத்தில் எதிர்ப்பு பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அங்கு எதிர்ப்பு பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்தே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு
படை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் அவையெல்லாம் அதை பற்றி கதை இல்லை. 1-2 வலிவடக்கை மட்டும் விடுவித்தால் பிரச்சனை முடிந்தது போக ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகிறது. அது தவறு. வடக்கு கிழக்கிலே அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் எந்தெந்த காணிகள் அரச காணிகள், எத்தனை ஆயிரம் ஏக்கர் தமிழ் மக்களுடைய காணிகள் இருக்கின்றன என்று. கேப்பாப்புலவு, முல்லைத்தீவில இயக்கச்சி கிட்டே இருக்கக்கூடிய 600 ஏக்கர், இவ்வாறாக 600 ஏக்கருக்கு என்ன பெரிய தளங்களை போட்டு எந்த நாட்டோடு சண்டை போட போகிறீர்கள்? அல்லது இந்த இன்னொரு நாட்டுக்கு கூலிப்படையாக இலங்கை இருக்க போறதா? அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் வடமாகாண சபை உறுப்பினர் இங்கு கருத்து தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விவகாரம், 200 தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். பொது மன்னிப்பு அடிப்படையில், இல்லை என்றால் அவர்களாக ஒத்துக்கொண்டது போல குறுகிய காலம், ஒரு 6 மாதமோ 1 வருடமோ ஒரு புனர்வாழ்வுக்கு அனுப்பியாவது தீருங்கள் என்றால், இப்பொழுது புதுக்கதை வெளிக்கிட்டு இருக்கிறது அரசியல் கைதிகளே இல்லையா. அப்படி என்றால் இந்த கதையை நீங்க 2015ஆம் ஆண்டு டிசம்பர்ல ஜனவரியில சொல்லி இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லேசா இருந்திருக்கு. நாங்கள் ஏமாளிகளாக இருக்கிறோம். அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய இயக்கம் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலைக்காக கடந்த அக்டோபர் மாதம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்த செய்தி, எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் கூடாக விடுதலை செய்வோம் என்ற செய்தியை கொடுத்தார். விடுதலை தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதன் காரணமாக மீண்டுமாக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அப்போது புனர்வாழ்வு என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது விடுதலையும் இல்லை, புனர்வாழ்வும் இல்லை. இப்போது விசேட நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனை. தமிழ் மக்கள் கொடுத்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார், இந்த நாட்டிலே இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள் இனவாத ரீதியாக செயற்பட்டு தமிழ் தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட எல்லா உடன்படிக்கைகளும் தூக்கி எறியப்பட்டு ஒரு போராட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தமிழ் தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் அவருடைய உடன்படிக்கையை அவர் கொண்டு வந்த அந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளன் காரணமாகத்தான் பிரபாகரன் என்பவர் உருவாகினார் என்று ஜனாதிபதி அவர்கள் உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த ஏற்றுக்கொண்டதன் பயனாகத்தான் அவரை கொலை செய்த வந்ததாக கூறப்படுகின்ற ஜெனீவனை விடுதலை செய்திருக்கின்றார். அந்த விடுதலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்து ஜெனீவனுக்கு கொடுத்த விடுதலை ஏனைய சிறை கைதிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில சபாநாயகர் டெல்மோலங்குல மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றதாக எதிர்க்கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில சபாநாயகருடனான சந்திப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவிலே ஒரு முறையான பரவலாக்கல், ஒரு சமஷ்டி முறையிலான பரவலாக்கல் ஒழுங்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றது. மாகாணங்களுக்கு போதிய சுயாட்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அனுபவங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு மிகவும் உதவக்கூடியவை. எமது அரசியல் சாசன சபைக்கு இந்த புதிய அரசியல் சாசனம் விடயம் சம்பந்தமாக பல நிபுணர்கள் உதவி புரிவதற்கு இருக்கின்ற ஒரு சூழலில் அபிதமாக நாட்டினுடைய ஒரு சபாநாயகருடைய பேசுவது மிகவும் உதவியா இருந்தது. அவரை மிகத்திய நிலைமையை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார். விசேஷமாக தற்பொழுது யுத்தத்துக்கு பிறகு வடகிழக்கில் இருக்கின்ற கள நிலைமைகளை பற்றி, மக்களுடைய சுதந்திரத்தை பற்றி, மக்களுடைய அபிவிருத்தியை பற்றி, பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். ஒரு மிகவும் உதவியான சந்திப்பு. யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. சந்தேக நபர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் AHM ரியால் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3 சந்தேக நபர்களை கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்களை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ் புங்குடுதீவில் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி மாணவி வித்யா சரளமாக மீட்கப்பட்டார்.
இதனைத் தொடர்ந்து மாணவி வித்யாவின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோரி நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் கவனிருப்பு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் மண் அகழ்வு தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு அரசடி சுற்றுவட்டத்தில் இன்று காலை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மண் அகழ்வதற்கான அனுமதி பத்திரங்களை லொரி உரிமையாளர்களுக்கு வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு பேமெண்ட் தர பழைய மாதிரி தந்த மாதிரி பேமெண்ட் பேமெண்ட் நல்லா ஓடிக்கொள்வோம். எங்கிட்ட இருந்த காசு கணம் எல்லாத்தையும் இழந்துதான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்பயும் நீங்க இதுக்கு ஒரு முடிவு தராட்டி நாங்கள் எங்களை வாகனத்தை போட்டு பத்த வச்சு நாங்களும் பத்திர ஆதிக்கும். 3 லோரி வச்சு எல்லாம் விட்டு எனக்கு என்ன பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி அவங்களுக்கு மட்டும்தான் இத்தனை வருஷம் கொடுத்து வந்தவங்க. நாங்க போய் கேட்டா நாங்க நீங்க ஹள்ள மண்ணத்தில் எழுதி செய்யறேன்னு சொல்லி எங்களுக்கு சொந்தமா லைசன்ஸ் இருந்தா நாங்க கடவுளுக்கு போறோம். எங்களுக்கு லைசன்ஸ் தாங்க. வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மயிலிட்டி மற்றும் பருத்தித்துறை இறங்கு துறைமுகங்களுக்கு சென்று அமைச்சர் அதன் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். படையினர் வசமுள்ள மயிலிட்டி துறைமுகத்தின் விடுதலை தொடர்பில் இதன்போது அமைச்சர் மஹிந்த அமரவீரிடம் கேள்வி எழுப்பினர். மயிலிட்டி துறைமுக விடுதலை தொடர்பான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் கடற்படை முகாம் ஒன்று உள்ளதால் பாதுகாப்பு தொடர்பிலும் கருத்தில் கொண்டு மீனவர்களுக்கும் எவ்வித பாதிப்புமின்றி பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த விடயம் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். මේ පිළිබඳව අපි සාකච්ඡා කරලා විසුමක් ලබා දීම තමයි අපේ බලාපොරොත්තු වෙන්නේ. அம்பலாங்குடை மாதம்பை பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலைக்கும் அம்பலாங்குடை, ஹிக்கடுவ மற்றும் மீட்டியாகுடா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற தொடர் கொலைகளுக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஹம்பலாங்குட பொனதுவ மாதம்பு பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்ட சடலத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் சிலவும் காணப்பட்டன. அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான தடயங்களும் சடலத்தில் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் அம்பலாங்குடியை சேர்ந்த 24 வயதான சுசந்த மெண்டிஸ் என்பவருடையது என நேற்றிரவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஹண்ணனா உயிரிழந்தார் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எவ்வாறு நேர்ந்தது, எப்படி கொண்டார்கள் என்று தெரியவில்லை. நான் அறிந்த வகையில் அவர் தவறிழைக்கவில்லை. கிராமத்தில் உள்ள எவருக்கும் அவர் கஷ்டம் கொடுக்கவில்லை. வெல்டிங் தொழிலையே செய்து வந்தார். சடலமாக மீட்கப்பட்ட சுசந்த மெண்டிஸ் கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஹிக்கடுவ பன்வில பகுதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவர் என போலீசார் கூறுகின்றனர். கடந்த வருடம் மார்ச் 23ஆம் தேதி இடம்பெற்ற ரத்கம பிரதேச சபையின் தலைவர் மனோஜ் மெண்டிஸின் கொலைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். மனோஜ் மெண்டிஸின் கொலை தொடர்பில் பொடிலசி என்றழைக்கப்படும் சனித் மதுசங்கடி சில்வா என்பவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த 2 தரப்பினருக்கும் இடையே சிறிது காலம் நிலவும் பகையின் விளைவாக அவ்வப்போது இத்தகைய குற்ற செயல்கள் இடம்பெறுவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். 2008ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி பொடிலசியின் தந்தை வசந்த சாந்தடி சில்வா தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது தல்வத்த பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்று சுமார் ஒரு வார காலத்தில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி ரத்கம பிரதேச சபையின் அப்போதைய தலைவரான மனோஜ் மெண்டிஸுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த தரிந்த சில்வா என்ற வர்த்தகர் அழுத்தல பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பிரதேச சபை தலைவருடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த சனித் நிஷாந்த் என்பவர் மீது பொடிலசியின் தந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தை அண்மித்த பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் சனித் நிஷாந்த் காயமடைந்ததுடன் சம்பவம் தொடர்பில் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த பின்புலத்திலேயே மனோஜ் மெண்டிஸ் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கடந்த 5ஆம் தேதி அடையாளம் தெரியாத சிலர் மனோஜ் மெண்டிஸ் கொலை வழக்கின் 5வது சந்தேக நபரான மீட்டியாகொட வீரகொட பகுதியைச் சேர்ந்த எரங்க லக்ஷான் என்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார். எனினும் துப்பாக்கி பிரயோகத்தினால் அவருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த சம்பவம் இடம்பெற்ற மறுநாள் தெல்வத்த பகுதியைச் சேர்ந்த மனோஜ் மெண்டிஸுடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் ராணுவ சார்ஜன் சசந்த மெண்டிஸ் என்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட போதிலும் அவர் அதிலிருந்து உயிர் தப்பினார்.
எம்பிலிப்பிட்டிய சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணையின் சாட்சி பதிவு நடவடிக்கையை சப்ரகமுவ மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த சம்பவத்தின் போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 8 பேர் இன்று எம்பிலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிடும் கருத்துகளால் சாட்சியாளர்கள் அச்சமடைந்துள்ளதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மரண விசாரணைகள் நிறைவு பெறும் வரையில் சம்பவம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுவதை தடுக்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோளை பரிசீலித்த நீதவான் மரண விசாரணை இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் சாட்சியாளர்களை அச்சத்தில் ஆழ்த்தும் வகையிலான நடவடிக்கைகள் இடம்பெறாமல் அந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். மரண விசாரணையை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்துள்ளார். போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து இன்று அடையாள அணிவகுப்புக்குட்படுத்தப்பட்டு 8 சந்தேக நபர்களில் 5 போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதேவேளை இன்னும் எம்பிலிப்பிட்டிய பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஊழியர் சேமலாப நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தனியார் பிரிவினருக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தப் போவதாக தெரிவித்து 2011ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ரொஷியன் சானுக்கு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். இந்த கொலைக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அவ்வேளையில் பதவியில் இருந்த போலீஸ் மா அதிபர் ராஜினாமா செய்ததுடன் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக மகாநாம திலகரத்ன தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குழுவின் அறிக்கை 1 மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. எரிபொருளின் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு தெரிவித்து 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது போலீசார் மற்றும் ராணுவத்தினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஆந்தனி பெர்னாண்டோ என்ற இளைஞர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பிலும் விசேட விசாரணைகள் இடம்பெற்றன. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி பசியால பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சமஞ்ஞையை மீறி பயணிக்க முற்பட்டமையினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக அதன் போது போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்ற போதிலும் குற்றவாளிகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த ஒரு குற்றத்தையும் மிகவும் குறுகிய காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கின்றனர். எனினும் பழைய மனநிலையுடன் இருக்கும் அதிகாரிகளின் முறைகேடான செயற்பாடுகளினால் திணைக்களத்துக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றமை தவறான முன்னுதாரணமாக அமைகின்றது. ஆகவே பொறுப்புள்ள திணைக்களம் என்ற வகையில் போலீஸ் திணைக்களம் குறிப்பாக 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக செயற்பட்டு அநீதி இழைக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு செயற்படுவதன் மூலம் போலீசார் தொடர்பில் எழுந்துள்ள நம்பிக்கையின்மையை நீக்கி போலீஸ் திணைக்களத்தை மக்களின் நம்பிக்கையை வென்ற நிறுவனமாக மாற்ற முடியும். පොලිසිය ගැන කියන විශ්වාසය නැති කරලා විශ්වාසවන්ත පොලිසියක් ජනතාව තුළ ඇති කිරීමේ හැකියාව තිබෙනවා. கொழும்பு காலிமுகத்திடலில் கடலில் மூழ்கி காணாமற் போன மாணவனை தேடும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இன்று மாலை வரை மாணவன் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த முகமது அர்ஷாத் என்ற 16 வயது மாணவரே கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். நண்பர்கள் சிலரோடு விளையாடுவதற்காக மாணவன் நேற்று மாலை காலிமுகத்திடலுக்கு சென்றதாக உறவினர்கள் கூறுகின்றனர். கோல் பீஸுக்கு வந்து அப்படியே போலையும் விளையாடி கொண்டு குளித்தோம். நான் குளிக்கல, அவர் மட்டும்தான் குளிச்சாரு. குளிச்சு கொண்டிருந்த வாக்கில் போலையை போட சொன்னார். போலையை போட்டு கொஞ்ச நேரத்தால் வாக்க அவரை காணும். நேற்றிரவு குறித்த மாணவனின் அயலவர்கள் சிலர் காலிமுகத்திடலுக்கு சென்று காணாமல் போன மாணவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதன்போது கட்பாறை மீது தவறி விழுந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய ஒருவரும் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவரும் மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். காலிமுகத்திடலை அண்மித்த கடற்பரப்பு தற்பொழுது கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. இதனை பொருட்படுத்தாது கடற்பரப்பில் சிலர் உல்லாசமாக இருக்கும் காட்சிகள் இன்று பகல் எமது கேமராவில் பதிவானது. காலிமுகத்திடலின் சில பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகளும் பொருத்தப்பட்டிருந்தன. தியானத்துரு වීමට
கவனையினமே நீரில் மூழ்கி உயிரிழப்பதற்கான முக்கிய காரணமாகும். நீராடுவதற்கு அல்லது நீர்நிலைகளில் விளையாடுவதற்கு ஏற்ற இடத்தை முதலில் தெரிவு செய்ய வேண்டும். குறிப்பாக உயிர் அச்சுறுத்தல் உள்ள இடங்களை இனங்காண வேண்டும். சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் உள்ள இடங்களை அறிய வேண்டும். உயிர் பாதுகாப்பு வீரர்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் அபாயம் குறைவான இடங்களில் நீரில் இறங்குவது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயங்களை அறிந்து கொண்டு கடலுக்கு இறங்கினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்க்க முடியும். வவுனியா விளக்கு வைத்த குளம் பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியில் நிர்மாணிக்கப்பட்ட சில வீடுகள் இன்றும் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் ஆ நடராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மத்திய அரசாங்கத்தின் உதவியில் வவுனியாவில் 120 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இன்றைய அங்குரார்ப்பண நிகழ்வின் போது 2 வீடுகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. மாகாணத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலும் இந்தியா பல அபிவிருத்தி பல புனரமைப்பு திட்டங்களை மேற்கொண்டு ஏராளமான வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்டு மக்கள் அந்த வீட்டுக்குள் குடிபுகுந்து விட்டார்கள். உங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய இரத்தங்கள் எங்களுடைய உறவினர்கள் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். அப்படித்தான் நாங்கள் நினைக்கின்றோம். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இன்றும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගේ නායකත්වයේ යටතේ අපි දිගින් දිගටම ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நாங்கள் அரசியலமைப்பை உருவாக்கும் விடயத்தில் ஒற்றையாட்சி என்ற வரைவுகள் இருந்தவாறு புத்த தர்மத்திற்குள்ள இடத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ஏனைய மதங்களுக்குள்ள இடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதேபோன்று வடக்கு கிழக்கை மீண்டும் இணைக்கும் விடயத்திற்கு நாம் இணங்கப் போவதில்லை. இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே நாம் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான கருத்துக்களை முன்வைப்போம் என்பதை தெளிவாக கூற வேண்டும். අපි මෙන්න මේ ස්ථාවරවල ඉඳගෙන කියන කාරණය පැහැදිලිව කියන්න ඕන. අපි මූලික වශයෙන් කෙටුම්පතක් ඉදිරිපත් කළා, යෝජනා හැටියට 9ක් ඉදිරිපත් කළා. අපි එහිදී පැහැදිලිව நாம் முதலில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பித்தோம். அதில் 9 யோசனைகள் உள்ளன. மக்கள் ஆணை கிடைத்துள்ள அளவிற்கே அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நாம் முன்வைத்த திருத்தத்தை இறுதி கலந்துரையாடலின் போது பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். தினேஷ் குணவர்தன கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சமர்ப்பித்த திருத்தங்கள் இதனுடன் பெரும்பாலும் பொருந்துகின்றன. නායක රැස්වීමට ඉදිරිපත් කරපු එතුමන්ලගේ සංශෝධන තියෙනවා. මේ සංශෝධන බොහෝ දුරට සම්පාතයි. ඇමතිවරුන් ප්‍රකාශ කරයි. அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் ஒரு நிலைப்பாடு உள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை சரியானது அல்ல என்பதே அவர்களது கருத்து. அரசியலமைப்புக்கு அமைய பாராளுமன்றத்தில் பூரண தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு நாம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். பாராளுமன்ற நிலையற் கட்டளைக்கு அமைய செயற்பட வேண்டும். புதிய அரசியலமைப்பு என்ற சொற்பதத்தை அரசாங்கம் ஏற்கனவே மீள பெற்றுள்ளது. அரசியலமைப்பில் புதிய என்ற சொல்லை நாம் நீக்கியுள்ளோம். சட்டமூலத்தை சமர்ப்பிக்காது எவ்வாறு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். சட்டமூலத்தை தயாரிப்பதற்காகவே நாம் இந்த செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். இதில் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் செயற்பட்ட விதம் ஏனைய அனைவரையும் மூழ்கடித்து தமது தேவைக்காக செயற்படுவதற்கான ஒத்திகை நடவடிக்கையாகவே அமைந்தது. அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாட்டின் ஆரம்பத்தில் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் ஏதேனும் பலவந்தமாக தான் தோன்றித்தனமாக செயற்பாட்டினை ஆரம்பித்துள்ளது என்பதையே அவர் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் செயற்பட்ட விதம் புலப்படுத்துகின்றது. அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாடு பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளைக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். පාර්ලිමේන්තු ස්ථාවරණය වලට යටත්ව එම ක්‍රියාවලිය දියත් වේ යුතු කියන ස්ථාවරය තමයි අප සිටින්නේ. මේ යෝජනාව සම්පූර්ණයෙන්ම නීති විරෝධී. இந்த பிரேரணை சட்ட விரோதமானது. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு மாறாக பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. புதிய லிபரல் பொருளாதார கொள்கைக்கு அமைவான அரசியலமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையே பிரதமருக்கு உள்ளது. பிரதமரின் அதிகாரத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையும் உள்ளது என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பிலேயே நாம் ஆலோசித்து வருகின்றோம். நாம் அரசியலமைப்பின் எந்த ஒரு சரத்தையும் இதுவரை வகுக்கவில்லை. ஒரு சரத்து கூட வகுக்கப்படாத நிலையில் எவ்வாறு குறைகளை காண முடியும்? தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணைந்து அரசியல் கட்சியொன்றை உருவாக்கப் போவதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் இன்று கருத்துக்கள் வெளியிடப்பட்டன.
தேவையான அளவு கட்சிகள் உள்ளன. புதிய கட்சிகளை உருவாக்க முடியும், புதிய முன்னணிகளை உருவாக்க முடியும். 10 அல்லது 12 கட்சிகள் இணைந்து முன்னணி ஒன்றை உருவாக்க முடியும். சரியான நேரத்தில் நாம் சரியானதை செய்வோம். மஹிந்த ராஜபக்ச ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியிலேயே உள்ளார். இதனை விட வேறு என்ன கூற வேண்டியிருக்கிறது? புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் எவ்வித எண்ணமும் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியிடம் இல்லை என்பதை என்னால் கூற முடியும். கூறுகின்றவாறு ராஜபக்சக்கள் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியில் இல்லை. ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியில் கருத்து முரண்பாடு உள்ளது. ஒருவர் ஒன்றை கூறும் பொழுது மற்றொருவர் வேறு ஒன்றை கூறுகிறார். பெயர் மாத்திரமே ஒருங்கிணைந்தது, எங்கும் எவரும் ஒற்றுமையாக இல்லை. சிலர் இரவு வேளையில் சென்று மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்கின்றனர். மேலும் சிலர் இரவு வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கின்றனர். மேலும் சிலர் வெளியில் ஒரு கதையையும் உள்ளுக்குள் மற்றும் ஒரு கதையையும் கூறுகின்றனர். சிலர் எதிர்த்து வாக்களித்து வருகின்றனர். மேலும் சிலர் விஹாரிக்கு சென்று எதிர்ப்பை கூறுகின்றனர். ஒருங்கிணையாத காரணத்தினாலேயே ஒருங்கிணைந்த என்ற பெயரை சூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்தி. இந்தியாவில் 22 வயதுடைய பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் பட்டுஹாடி நகரிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 5 அடங்கிய குழுவினால் பெண் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அதில் ராணுவ உறுப்பினர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணிற்கு வேலைவாய்ப்பினை பெற்றுத் தருவதாக தெரிவித்த இராணுவ உறுப்பினர் பெண்ணை வரவழைத்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு கார் ஒன்றினுள் இருந்த ஏனைய 4 இராணுவ உறுப்பினரும் இணைந்து பெண்ணை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி ஆள் நடமாட்டமற்ற வர்த்தக நிலையம் ஒன்றில் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் வன்புணர்விற்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்களில் 2 அந்த வெளிநாட்டு செய்தியுடன் இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டிற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.